அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மிஷன் 80. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு வீடியோ கோர்ஸ் தான் இது. ஸோ அதில் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமர்ஸ். கெமிஸ்ட்ரியில் பலபடி சேர்மங்கள் அல்லது பலபடி வினைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பலபடி அப்படின்னு சொல்லுவாங்க. பலபடி வேதியியல், பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக தான் இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபியூவல்ஸ் பார்த்துட்டோம், கேசியஸ் ஃபியூவல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அடுத்து வரக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் பயாலஜிலையும் வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும். ஒன்றா பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் குரூப் 2A படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ குரூப் 2Aக்கான மொத்த டாபிக்ஸுமே எல்லாமே நம்மளுடைய மிஷன் 80ல நம்ம கவர் பண்ணிடுவோம். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம போயிடலாம். ஸோ மிஷன் 80 ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 8 வரை நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. இது கிளாஸ் 9. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 9 பாலிமர்ஸ் இந்த கிளாஸ்ல பார்க்க போறதுங்க பலபடி சேர்மங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 8 கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ பாலிமர்ஸ் பலபடி சேர்மம் அப்படின்னு சொல்றோம். வாட் யூ மீன் பை பாலிமர்ஸ், இது எல்லாத்தையும் தெளிவாக படிக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வரக்கூடியதான் அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வரும். பிளாஸ்டிக் கூடிய வகைகள், பிளாஸ்டிக்கினுடைய அந்த ரெசின் கோட்ஸ் எல்லாமே வரக்கூடியது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தோன்னா எத்திலைன், பாலி எத்திலைன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, பார்க்கலாம். த வேர்ட் பாலிமர் இஸ் எ கிரீக் ஆரிஜின். அப்போ கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், பாலிமர் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பாலிமர் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாலி? ஸோ பாலி மீன்ஸ் மெனி என்று அர்த்தம். பாலி மீன்ஸ் மெனி. ஓகேங்களா? மெர் மீன்ஸ் பேசிக் ஸ்மாலர் யூனிட். அப்போ இந்த சின்ன சின்ன சிறிய அடிப்படை யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் மானோமர். அதெல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா பாலிமர். மானோமர்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா மோனோமர்னா, மெர் என்றால் அந்த சிறிய அலகு, சின்ன சின்ன ஆட்டம்னோட வச்சுக்கோங்க. மோனோமெர் அப்போ ஒரு சிறிய ஒரு அலகு, அதெல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் பாலிமெர் ஆகும். மோனோ பாலி ஆகணும்னு அர்த்தம், ஒன்று பல அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். இது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது பாலிமர் அப்படிங்கிறது. ஸோ பாலி என்பது பல என்றும், மெர் மீன்ஸ் சிறிய அடிப்படை அலகு என்றும் பொருள்படும். So polymer are the very long chain or made up of repeating smaller molecules that is called monomer that are joined together by a covalent bond. என்ன பாண்டுங்க? கோவலன்ட் பாண்ட். சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மானோமர் எல்லாமே எந்த பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கும்? பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள் சக பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படக்கூடிய நீண்ட சங்கிலி தொடருக்கு பெயர் தான் என்ன பேர் சொல்றாங்க? பாலிமரைசேஷன், பலபடியாக்கல் என்று சொல்கிறார்கள். அந்த அமைப்புக்கு பேரு பலபடி பாலிமர், அந்த முறைக்கு பேரு, ப்ராசஸுக்கு பேரு பாலிமரைசேஷன், பலபடியாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? எடுத்துக்காட்டு பிவிசி, பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பிவிசி பைப்பெல்லாம் இருக்குல்ல, பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிறது வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது மோனோமர். அதெல்லாம் ஒன்று சேர்ந்தா பாலிவினைல் குளோரைடு. ஓகே. ஸோ பாலிமர் அப்படிங்கிற மொழி, பாலிமர் அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல்லிருந்து உருவாக்கப்பட்டது? கிரேக்க மொழி சொல்லிருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ பாலினா என்ன, மெர்னா என்ன, அதுக்கப்புறம் மானோமர்னா என்ன? ஸோ மானோமர் என்ன பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கும், தென் பாலிமரேஷன், பலபடியாக்கல் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர். ஓகேங்களா? ஸோ பலபடி சேர்மங்களுடைய கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்கும். அந்த மைண்ட் மேப்பே கொஸ்டின் தான் சொல்ல போனால். அந்த மைண்ட் மேப்லேயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அதிலே மேஜராக கொஸ்டின்ஸ் வந்துடும். பட் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே ஃபைன். பாருங்க, ஓரளவு சின்ன எழுத்துக்களாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானுங்க? சின்ன எழுத்துக்களாக தான் தெரியுதா? ரைட். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில். ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு ஜூம் பண்ணியிருக்கேன். சோர்சஸ் அடிப்படையில், அதாவது கிடைக்கக்கூடிய மூலங்களின் அடிப்படையில், மூலங்கள் அடிப்படையில் நேச்சுரல் பாலிமர்ஸ் தெரியுதுங்களா? இயற்கை பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே தமிழ் வருஷனும் பின்னாடி இருக்கு. ஓகேயா? ரைட். ஸோ நேச்சுரல் பாலிமர் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க? தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறக்கூடிய பாலிமர், அதான் வந்து நேச்சுரல் பாலிமர். எடுத்துக்காட்டு செல்லுலோஸ் மற்றும் சில்க் மீன்ஸ் பட்டுப்புழையின் மூலம் தான் பெறப்படுது. அடுத்து சிந்தட்டிக் பாலிமர், செயற்கை
பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ மேன் மேட் ஃப்ரம் த கெமிக்கல்ஸ் மூலமா பெறப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாலித்தீன், பிவிசி இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. மூன்றாவது பாருங்க செமி சிந்தட்டிக் பாலிமர். ஓகேங்களா. செமி சிந்தட்டிக்னா நேச்சுரல் பாலிமர்ல இருந்து எடுத்து அதை வந்து நம்மளுடைய தேவைக்கேற்றவர் நம்மளால் உருவாக்கப்படக்கூடியது. அதான் செமி சிந்தட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேச்சுரல் பாலிமர்ஸ் மாடிஃபைடு பை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நேச்சுரல் பாலிமரான இந்த சில்க் அப்படின்னு சொல்றோம், சில்க், செல்லுலோஸ், காட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நமக்கு தகுந்த போல மாடிஃபை பண்ணிக்கிறது பேர் தான் செமி சிந்தட்டிக் பாலிமர்ஸ். அப்போ விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ்ல 3 வகை இருக்கு. நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், செமி சிந்தட்டிக் பாலிமர். கரெக்டா. அப்போ செமி சிந்தட்டிக் பாலிமருக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க? ரேயான், விஸ்காஸ் ரேயான், செல்லுலோஸ் டைஅசிடேட் இதெல்லாம் வந்து செமி சிந்தட்டிக் பாலிமர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஓகேங்களா. பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. ஓகேங்களா. அப்போ நேச்சுரல் பாலிமர்ஸ் தமிழில் அப்படியே பார்த்துடலாமா? தமிழில் பார்த்துடலாம். ரைட், கவனிங்க. ஸோ மூலங்கள் அடிப்படையில் இயற்கை பலப்படிகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படுவது. எடுத்துக்காட்டு செல்லுலோஸ், பட்டு மற்றும் காட்டன், பஞ்சு அது கூட சொல்லிக்கலாம். பருத்தி இருக்கு இல்லையா, பருத்தி என்பதும் இயற்கை பலப்படிகளுக்கு ஒரு உதாரணம் தான். அடுத்து செயற்கை பலப்படிகள் சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு வேதிப்பொருட்களிலிருந்து மனிதனால் தயாரிக்கப்படுவது. எடுத்துக்காட்டு பாலித்தீன், பிவிசி போன்றவை. அரை செயற்கை பலப்படிகள் அதாவது செமி சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த இயற்கை பொருட்களிலிருந்து எடுத்து அதை கெமிக்கல் ப்ராசஸ்ல பண்ணி நம்மளுக்கு தகுந்தாற் போல உருவாக்கி கொள்வது. இயற்கை பலப்படிகள் வேதி வினையினால் செயல்பாடுகள் மாற்றமடைய செய்தல். எடுத்துக்காட்டு விஸ்காஸ் ரேயான் அப்படிங்கிறதும் செல்லுலோஸ் டைஅசிடேட் இதெல்லாம் வந்து செமி சிந்தட்டிக் பலப்படிக்கு உதாரணம். எதுக்காக அதை கொடுக்குறேன்னா ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கேட்பாங்க. நேச்சுரல் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் என்ன, சிந்தட்டிக் பாலிமருக்கு எக்ஸாம்பிள், செமி சிந்தட்டிக் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் அப்படி கேட்பாங்க. சரியா. இது விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் பேசிஸ் விச் பேஸ்ட் ஆன் தி வடிவங்கள் அடிப்படையில் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. லீனியர் பாலிமர், பிரான்ச்டு பாலிமர் மற்றும் கிராஸ் லிங்க்டு பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீண்ட நேரியல் பலபடி, கிளையுள்ள பலபடிகள், பற்பல குறுக்க பலபடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ நீண்ட பலபடி அதாவது லீனியர் பாலிமர்ஸுக்கு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் எ லாங் கண்டினியூஸ் செயின். எடுத்துக்காட்டு ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் சொல்லக்கூடிய HDPE என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் பாலிவினைல் குளோரைடு, பிவிசி இது ரெண்டும் லாங் செயின் அதாவது லீனியர் பாலிமருக்கு உதாரணம். பிரான்ச்டு பாலிமருக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மெயின் செயின் இருக்கும் வித் ஸ்மால் செயின்ஸ் பிரான்ச்சஸா இருக்கும். எடுத்துக்காட்டு பாலிப்ரொபைலின் மற்றும் LDPE. அப்போ லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அதனுடைய விரிவாக்கம் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். அடுத்து பாலிப்ரொபைலின்றது பிரான்ச்டு பாலிமருக்கு உதாரணம். கிராஸ் லிங்க்டு குறுக்க பலபடி. ஓகேங்களா. ஸோ குறுக்க பலபடி அப்படின்னா இடையில் செருகுவது. ஸோ லிங்கிங் வித் செயின் பாலிமர்ஸ். எடுத்துக்காட்டு பேக்லைட், மெலமைன், ஃபார்மால்டிகைடு இதெல்லாம் வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸுக்கு உதாரணம். அப்போ விச் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் வடிவங்களின் அடிப்படையில் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் மூலங்களின் அடிப்படையில் 3 கேட்டகரி. நேச்சுரல் பாலிமர், அடுத்து சிந்தட்டிக் பாலிமர், செமி சிந்தட்டிக் பாலிமர். அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல பார்த்தோம்னா லீனியர் பாலிமர், பிரான்ச்டு பாலிமர் மற்றும் கிராஸ் லிங்க்டு பாலிமர். சரியா. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நேரியல் பலபடி, கிளையுள்ள பலபடிகள், பற்பல குறுக்க பிணைப்புகளை கொண்ட பலபடிகள். சரியா. ஸோ ஹெட்டிங் வித் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின். ஹெட்டிங் வித் எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின். தெளிவாக படிச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்து பார்த்தோம்னா மூலக்கூறு விசைகள். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் FORCE வரும். சரிங்களா. மூலக்கூறு ஃபோர்ஸஸ் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அடிப்படையில் ஒரு 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. எலாஸ்டோமர்ஸ், ஃபைபர்ஸ் பாலிமர் செயின், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எலாஸ்டோமர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இஸ் அ சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்லி அப்படின்னா மென்மையானவை அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு நியோப்ரின், பியூனாயின் ரப்பர் இதெல்லாமே பியூனாயின் இதெல்லாமே ரப்பர். ஃபைபர் பாலிமர் செயின் அப்படிங்கிறது that forms fiber by hydrogen bonding, high tensile strength கொண்டது. எடுத்துக்காட்டு நைலான், சிக்ஸிக், டெரிலின் இதெல்லாம் வந்து ஃபைபர் பாலிமருக்கு உதாரணம். தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் உடைய வகைகள். ஆக்சுவலி இது ரெண்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க தான் போறோம். தெர்மோசெட்டிங்னா என்ன, தெர்மோபிளாஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஓகே. ஸோ தெர்மோபிளாஸ்டிக் உதாரணம் பாலித்தீன், பிவிசி, பாலிஸ்டர். தெர்மோசெட்டிங்க்கு உதாரணம் பார்த்தோம்னா பேக்லைட், மெலமைன், ஃபார்மால்டிகைடு இதெல்லாம் வந்து தெர்மோசெட்டிங்க்கு உதாரணம். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறு விசைகள் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மீட்சியுறு வடிவம் கொண்ட
பிளாஸ்டிக், அதாவது பலபடிக்கு உதாரணம் நியோஃப்ரின், பியூனா எஸ், பியூனா என், இதெல்லாம் ரப்பர். இழை பலபடி சங்கிலிக்கு உதாரணம் டெரிலின், நைலான் 66 சொல்லலாம். தெர்மோசெட்டிங், தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். வெப்ப இலகு பலபடி, வெப்ப இருகல். அடுத்து வந்து வெப்ப இலகு, இலகுனா தெர்மோசெட்டிங். தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப இருக்கல். ஓகேங்களா? தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெர்மோ அப்படின்னா வெப்ப இலகு பலபடி, தெர்மோசெட்டிங்னா வெப்ப இருக்கல் பலபடி. அப்ப தெர்மோ பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய வெப்ப இலகு பலபடிக்கு உதாரணம் பிவிசி, பாலித்தீன், இது எல்லாமே. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா பேக்லைட், மெலமின், இதெல்லாம் உதாரணம். சரியா? ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மோட் ஆஃப் சிந்தசிஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய முறை. அடிஷன் பாலிமர் அண்ட் கண்டென்சேஷன் பாலிமர், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிஷன் பாலிமர்ஸ் ஃபார்ம்டு பை அ பாலிமரைசேஷன் ஆஃப் மோனோமர்ஸ் வித்தவுட் தி எலிமினேஷன் ஆஃப் எனி பை ப்ராடக்ட். அது உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல எதுவும் எலிமினேட் பண்ணாம பண்ணக்கூடிய பாலிமரைசேஷனுக்கு பேர் அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாலிஎத்திலீன், பிவிசி, டெஃப்லான் தயாரிப்பு முறைகள். கண்டென்சேஷன் பாலிமர் ஃபார்ம்டு பை கண்டென்சேஷன் ஆஃப் 2 or more monomers with the elimination. அதுல எலிமினேஷன் இருக்காது, இது எலிமினேஷன் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்ணாம இது வரக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நைலான் 66, பாலியஸ்டர். ஓகே, இது ஃபுல்லா தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, ஒவ்வொன்றும் விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில், ஸ்ட்ரக்சர் அடிப்படையில், மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அடிப்படையில், மோட் ஆஃப் சிந்தசிஸ் அடிப்படையில் 4 கேட்டகரியாக பிரிச்சு விட்டுருக்கு பாலிமர்ஸை. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓரளவுக்கு கிளியராக இருக்கா? சின்ன எழுத்தா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதை நம்ம நடத்திடுவோம். ஓகேங்களா? தமிழில் பார்க்கலாம். Polymer, what do you mean by polymer? Can be classified into natural and synthetic polymer, which based on the sources அடிப்படையில், which based on the sources அடிப்படையில், மூலங்கள் அடிப்படையில் பொதுவாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆனால் 3வது ஒன்று இருக்குது, செமி சிந்தட்டிக் பாலிமர், அதுவும் பின்னாடி வரும். ஸோ நேச்சுரல் பாலிமர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிவிங் சிஸ்டம்ஸ் தட் இன்க்ளூட் த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இன் அவர் பாடி. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ பிளான்ட்ஸ்ல இருந்து பெறக்கூடியது இந்த சில்க், காட்டன், வூல், இதெல்லாம் சொல்கிறோம். அனிமல்ஸ்ல இருந்து எப்படி பெறப்படுதுன்னா அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் பாலிமர்ஸ். ஸோ செல்லுலோசின்னா வுட் அண்ட் பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் பாலிமர்ஸ் இன்க்ளூட் த டிஎன்ஏ, என்சைம்ஸ், சில்க், ஸ்கின், ஹேர், ஃபிங்கர் நைல்ஸ். ஸோ இது எல்லாமே பாலிமருக்கு உதாரணம் தான். ஓகேங்களா? ஸோ உயிரினங்களின் உடல்களில் காணப்படக்கூடிய புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகளும், மரம் மற்றும் காகிதத்தில் உள்ள செல்லுலோஸும் இயற்கை பலபடிக்கு உதாரணம். ஓகேங்களா? டிஎன்ஏ, நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல் நகங்கள், இறகுகள், விலங்குகள், உரோமங்கள் போன்றவை புரத பலப்படிகளுக்கு உதாரணம். ஓகேங்களா? புரோட்டீன் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் பாலிமர்ஸுக்கு உதாரணம். கிளியரா? புரோட்டீன் பாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ரைட். அடுத்து சிந்தட்டிக் பாலிமர், செயற்கை பலப்படிக்கு உதாரணம். செயற்கை பலபடினா என்ன, சிந்தட்டிக் பாலிமர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் மேன்-மேட். ஓகே, சிந்தட்டிக் பாலிமர்ஸ், இது ஹெட்டிங். ஸோ சிந்தட்டிக் பாலிமர்ஸ் ஆர் மேன்-மேட் பாலிமர்ஸ், மனிதனால் தயாரிக்கப்படக்கூடியது. டு ப்ரொடியூஸ்டு பை யூசிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ். ஓகேங்களா? ரா மெட்டீரியல்னா பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் சிந்தட்டிக் பாலிமருக்கு உதாரணம். நெகிழிகள் அப்படிங்கிறது சிந்தட்டிக் பாலிமருக்கு உதாரணம். ஸோ பாலிவினைல் குளோரைடு, பிவிசி, இஸ் a made up of many monomers joined together. Ethylene and polypropylene. Ethylene and polypropylene are the building block of monomers that make up many different type of plastic. அப்போ பிளாஸ்டிக் தயாரிப்பதற்கு யார் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா எத்திலீன் அண்ட் புரோபைலின். சரிங்களா? பார்க்கலாமா? பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது நெகிழிகள். ஓகேங்களா? அந்த நெகிழிகள் செயற்கை பலபடிக்கு உதாரணம். கிளியரா? அதுக்கடுத்து எத்திலீன் மற்றும் புரோபைலின் போன்ற ஒற்றைப்படிகள் துணை விளைபொருட்களாக கிடைக்கின்றன. ஓகே, ஸோ பிளாஸ்டிக்ஸ். இம்பார்ட்டன்ட் அடிஷனல் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இனிக்க, ஏதாவது இப்ப இருந்து வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா குறிச்சு வச்சுக்கணும். எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ஹிண்ட்ஸ் மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ பாலித்தீன் பேக் இருக்கு பார்த்தீங்களா, கவர், பாலிஎத்திலீன் பேக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் பாலித்தீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 வகையான, there are 2 types of polyethylene. 2 types of polyethylene. 2 வகையாக பாலித்தீன் உள்ளது. ஒன்று HDPE அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இன்னொன்று LDPE அப்படின்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். LDPE அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, தமிழில் சொன்னால் உயர் அடர்த்தி கொண்ட பாலிஎத்திலீன், குறை அடர்த்தி கொண்ட பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகரி ஆஃப் பாலித்தீன் இருக்கு. ஸோ என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னா இது தயாரிப்பதற்கு, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் தயாரிப்பதற்கு
எது வினையூக்கியாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. வினையூக்கி அப்படின்னா கேட்டலிஸ்டா ஆட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஆக்சிஜன். இந்த ஹை டென்சிட்டி பாலியத்திலையும் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்ட் அஸ் இன்சுலேஷன் ஆஃப் கேபிள். கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, கேபிள் ஒயர்ஸ், கேபிள்ஸ் மேக்கிங் ஏ டாய்ஸ், பொம்மைகள் தயாரிப்பு. ஓகேங்களா? ஸோ மின் காப்பு பொருட்களாகும் இன்சுலேஷன் கேபிள் ஒயர்ஸில் அந்த மின் காப்பு பொருளாகவும் பொம்மைகள் செய்ய பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஹை டென்சிட்டி பாலியத்திலின்னு சொல்லக்கூடிய உயர் அடர்த்தி பாலியத்திலின். லோ டென்சிட்டி பாலியத்திலின் எதுக்காக பயன்படுது? லோ டென்சிட்டி பாலியத்திலின் தயாரிக்க கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணக்கூடியது எதுனா ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்ட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குறைந்த அடர்த்தி கொண்ட பாலியத்திலின் தயாரிக்க பயன்படக்கூடிய வினையூக்கி எது? வினையூக்கின்னு சொல்லலாம் அல்லது வினைவேக மாற்றி. வினையூக்கின்னு தான் சொல்லணும், வினைவேக மாற்றி எக்ஸாக்டா சொல்லிடக்கூடாது. வினையூக்கி ஏன்னா கேட்டலிஸ்ட்ன்றாலே அந்த வினையை ஸ்டிமுலேட் பண்றது தான். தட் ஸ்டிமுலேட் தி ரியாக்ஷன். வேகமாக செயல்படுறதுக்கு தூண்டக்கூடியதான் கேட்டலிஸ்ட். வினையூக்கியாக செயல்படக்கூடியதான். ஸோ ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்டுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்னா டைட்டானியம் குளோரைடு TiCl4 + C2H5 3Al. இதான் வந்து ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்டுடைய ஃபார்முலா. இது எதுக்காக பயன்படுது? இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஏ பாட்டில்ஸ் அண்ட் பைப். வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில், பைப்பு, இதெல்லாம் வந்து லோ டென்சிட்டி பாலியத்திலினால செய்யப்பட்டது, அதாவது அதனால் ஆனது. அப்போ பாலியத்திலின் 2 கேட்டகரி ஆஃப் பாலியத்திலின் இருக்கு. ஒன்று ஹை டென்சிட்டி பாலியத்திலின், அதில் ஆக்சிஜன் கேட்டலிஸ்டாக பயன்படுது. இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. லோ டென்சிட்டி பாலியத்திலின் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் கேட்டலிஸ்டாக பயன்படுது. லோ டென்சிட்டி பாலியத்திலின் தயாரிக்கிறதுக்கு ஜெய்கர் நட்டா கேட்டலிஸ்ட் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஹை டென்சிட்டி பாலியத்திலின் எதற்காக பயன்படுதுன்னா டாய்ஸ், பொம்மைகள் தயாரிக்கவும், கேபிள் தயாரிக்கவும், கேபிள்கள் மின் கம்பிகளுக்கு காப்பு பொருளாகவும். லோ டென்சிட்டி பாலியத்திலின் அப்படிங்கிறது பாட்டில், வாட்டர் பாட்டில் மேக் பண்ணுறதுக்கு, பைப்பு, இதுக்கெல்லாம் பயன்படுது. அடுத்து பார்த்தோம்னா டெஃப்லான் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ டெஃப்லான் இதுவுமே முக்கியமான ஒரு கொஸ்டின். டெஃப்லான் அப்படிங்கிறது டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மானோமர். அது பாலியா இருந்துச்சுன்னா பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின், அதான் டெஃப்லானுடைய பெயர். இஸ் ஹீட்டட் வித் ஆக்சிஜன் அல்லது அம்மோனியம் பெர்சல்ஃபேட் அண்டர் ஹை பிரஷர் டெஃப்லான் இஸ் அப்டைன்டு. அப்போ இதுக்கு, அதாவது டெஃப்லான் தயாரிப்பதற்கு எது கேட்டலிஸ்டா பயன்படுது அப்படின்னா இதுக்கும் ஆக்சிஜன் அல்லது அம்மோனியம் பெர்சல்ஃபேட் தான். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் கோட்டிங் ஆர்டிகிள் ஆஃப் ப்ரிப்பரிங் நான் ஸ்டிக் யுட்டென்சில்ஸ் அப்படின்றாங்க. நான்ஸ்டிக் குக்கராக இருக்கட்டும், நான்ஸ்டிக் தவா, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா சார், அந்த நான்ஸ்டிக் ஓகேங்களா யுட்டென்சில்ஸ் தயாரிப்பதற்கு டெஃப்லான் தான் பயன்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான்ஸ்டிக் யுட்டென்சில்ஸ் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுகிறது? டெஃப்லான் அல்லது பாலி டெட்ராஃப்ளூரோ எத்திலின் என்று சொல்லக்கூடிய PTFE. புரியுதுங்களா? ஆக இந்த மூணும் புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது என்னது? பாலியத்திலின். அதுல 2 வகையான பாலியத்திலின் இருக்கு. ஹை டென்சிட்டி பாலியத்திலின், லோ டென்சிட்டி பாலியத்திலின். அடுத்து டெஃப்லான். இதுவரையும் கிளியரா இருக்கா? இது 3 கிளியரா இருக்கா? இந்த 3ம் தயாரிப்பதற்கு என்ன கேட்டலிஸ்ட் பயன்படுத்துறாங்க? இந்த 3க்கும் உள்ள பயன்பாடு என்ன? பயன்பாடு தான் கொஸ்டின். ஓகே, வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு எந்த பாலியத்திலின் பயன்படுது, அப்புறம் கேபிளுக்கு எந்த பாலியத்திலின் பயன்படுது அப்படின்னு கேட்கப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா யுட்டென்சில்ஸ், எஸ்பெஷலி நான்ஸ்டிக் யுட்டென்சில்ஸ் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது? ஓகேங்களா? அடுத்து ஆர்லான் அப்படிங்கிறது. ஸோ ஆர்லான் அப்படின்னா பாலி அக்ரிலோ நைட்ரைல், PAL என்றால் PAN சொல்லுவாங்க. பாலி அக்ரிலோ நைட்ரைல், PAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கொஸ்டினுங்க. PAN என்னன்னா பாலி அக்ரிலோ நைட்ரில், NAPNA. சரிங்களா? பாலி அக்ரிலோ நைட்ரைல் அப்படிங்கிறது, பாலி அக்ரிலோ நைட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை அடிஷன் பாலிமரைசேஷன். ஓகேயா? அடிஷன் பாலிமரைசேஷன் வினைல் சயனைடு அக்ரிலோ நைட்ரில் சொல்லுவாங்க. வினைல் சயனைடு தான் அக்ரிலோ நைட்ரில் யூசிங் பெராக்சைடு இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெராக்சைடு மூலமாக பெறப்படுகிறது. ஸோ பெராக்சைடு அதாவது பெராக்சைடு முன்னிலையில் வினைல் சயனைடு, அதுதான் அக்ரிலோ நைட்ரைல்னு சொல்றாங்க. வினைல் சயனைடு என்ன சொல்லுவாங்க? அக்ரிலோ நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிலோ நைட்ரைல் மூலக்கூறுகள் கூட்டு பலப்படியாக்களுக்கு உட்படும் போது அது ஆர்லானாக கிடைக்கிறது. ஓகே, ஆர்லான் எதுக்கு பயன்படுது? இட் இஸ் யூஸ்டு as a substitute of wool for making a blankets or sweaters. ஸ்வெட்டர் இருக்குல்ல, கம்பளிக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய போர்வைகள், ஸ்வெட்டர், இதெல்லாம் சொல்றோம்ல, அது மேக் பண்றதுக்கு, அது தயாரிக்கிறதுக்கு இந்த பாலி அக்ரிலோ நைட்ரைல்,
ஓகேங்களா. அக்ரிலோ நைட்ரைல்ன்றது வினைல் சைனைடு தான் அக்ரிலோ நைட்ரைல்னு சொல்றாங்க. வினைல் சைனைடு தான் அக்ரிலோ நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்று எவ்வாறு தயாரிக்கப்படுது, அதற்கான யூசேஜ் என்ன, இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு தயாரிக்கப்படுது, அதனுடைய யூசேஜ் என்ன. அடுத்து பார்த்தோம்னா கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் குறுக்க பலபடியாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறுக்க பலபடியாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நைலான் 66 ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். நைலான் 66 இட் இஸ் யூஸ்டு இன் எ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்ட்ஸ். ஓகேங்களா. அட்டைகள் தயாரிப்பு இருக்குல்ல, அட்டைப்பெட்டி, அந்த அட்டைகள் தயாரிப்பு மற்றும் ஜவுளித்துறையிலும் நைலான் 66 பயன்படுகிறது. நைலான் 6ன்னு ஒன்று இருக்கு. நைலான் 66 வேற, நைலான் 6 என்பது வேற. நைலான் 6 இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் டயர் கார்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ். ஓகே, டயர்கள் தயாரிக்க, டயர்கள் இருக்கு இல்லையா, டயர் பயன்படு, அந்த டயர்கள் தயாரிக்க நைலான் 6 பயன்படுது. டெரிலின் டேக்ரான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் blending with cotton or wool fibers, a glass reinforcing materials, safety helmets, especially helmet. ஸோ தலைக்கவசங்களை கண்ணாடிக்கு வலுவூட்ட பொருளாகவும் இந்த டெரிலின் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி கம்பளி இலைகளுடன் கலத்தலிலும் பாதுகாப்பு தலைக்கவசங்களில் கண்ணாடி வலுவூட்ட பொருளாகவும் இது பயன்படுகிறது. அப்போ ஒவ்வொன்றும் நைலான் 66 எதுக்கு பயன்படுது, நைலான் 6 எதுக்கு பயன்படுது, டெரிலின், டெரிலினுக்கு மற்றொரு பேர் டேக்ரான். பார்த்துட்டு இருக்க எல்லாமே பாலிமர்ஸ் தான், பலபடி வேதிப்பொருட்கள் தான். ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுது, எப்படி தயாரிக்கப்படுது, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா. அடுத்து பேக்லைட்ஸ். பேக்லைட் பார்த்தோம்ல, பேக்லைட்ஸ். ஸோ பேக்லைட் நோவாலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோவாலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் யூஸ்டு இன் பெயிண்ட், பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்துறாங்க பேக்லைட்ஸ். ஸோ சாஃப்ட் பேக்லைட்ஸ் ஆர் யூஸ்டு மேக்கிங் எ glue ஃபார் பைண்டிங் லேமினேஷன், wooden planks and varnishes. Okay, so hard backlights are used to prepare the comps or pens. அப்போ மிருதுவான பேக்லைட்டுகள் எதுக்கு பயன்படுது, வார்னிஷ்களுக்கும் அந்த மரப்பகுதியை ஒட்டும் பசைவு அதுல பயன்படுத்துறாங்க. அதுவே வந்து பெயிண்ட்களையும் பயன்படுத்துறாங்க. ஓகே, ஹார்ட் பேக்லைட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது பேனா தயாரிக்க பயன்படுத்துறாங்க. ஓகே, காம்பஸ்னா அந்த இது சீப்பு, சீப்பு, பேனா இதெல்லாம் வந்து ஹார்டஸ்ட் பேக்லைட்ஸ். ஸோ கொஞ்சம் கடினமான பேக்லைட்டுகள். அப்போ கடின பேக்லைட் எதுக்கு பயன்படுது, சாஃப்ட் பேக்லைட் என்று சொல்லக்கூடிய மிருதுவான பேக்லைட்ஸ் எதுக்கு பயன்படுது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து மெலமைன். மெலமைன்னா ஃபார்மால்டிகைடு தான், ஃபார்மால்டிகைடு மெலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலமைன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எ அன்பிரேக்கபிள் கிராக்கரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்பிரேக்கபிள் கிராக்கர்னா உடையாத தட்டுகள், பீங்கான் தட்டுகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உடையாத தட்டுகள் தயாரிக்க இந்த ஃபார்மால்டிகைடு மெலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெலமைன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்போ பேக்லைட்னா என்ன, மெலமைன் என்ன, புரியுதுங்களா? ஸோ எகைன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ்ல நைலான் 66 எதுக்கு பயன்படுது, நைலான் 6, டெரிலின் அல்லது டேக்ரான். அடுத்து பேக்லைட், பேக்லைட் அடுத்து மெலமைன். ஓகே, இதுவரையும் கிளியரா இருக்கா? 1 2 3 3, இதுல வந்து 2 5, இந்த 5 கிளியரா இருக்கா? ஸோ ஒரு தடவை பார்க்கணும், எகைன் ஒரு தடவை பார்க்கணும், சரிங்களா? ரியாக்ஷன்ஸ் அளவுக்கு கேட்பாங்க சார், ரியாக்ஷன்ஸ் அளவுக்கு போக மாட்டாங்கன்றது ஒரு நம்பிக்கை தான். சப்போஸ் இது குரூப் 2 மெயின்ஸ்லயோ குரூப் 1 மெயின்ஸ்ல தான் கண்டிப்பா ரியாக்ஷன் படிக்கணும், ஏன்னா அது எழுதணும். நம்மளுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கிறதுனால ரியாக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை, அப்படின்னால ரியாக்ஷன் கொடுக்கல, இல்லைன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் யூசஸும் அதனுடைய அந்த ப்ரிப்பரேஷன் முறைகளும் மேபி கேட்கலாம். ஓகேங்களா, இதுவரையும் கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நேச்சுரல் ரப்பர்ஸ், இயற்கை ரப்பர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ரப்பர்னா என்ன, அதுக்கடுத்து நேச்சுரல் ரப்பர், சிந்தட்டிக் ரப்பர்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதாவது அந்த இதுலேயே பார்த்துருந்தோம், மைண்ட் மேப்லேயே. ஸோ நேச்சுரல் ரப்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் ரப்பர் இஸ் நேச்சுரலி அக்வரிங் பாலிமர், நேச்சுரலி அக்வரிங் பாலிமர் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த லேட்டக்ஸ் திரவம். ஓகே, அந்த ரப்பர் மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த லேட்டக்ஸ் திரவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேட்டக்ஸ் திரவத்திலிருந்து தட் எக்ஸ்க்ளூட்ஸ் ஃப்ரம் தி கட்ஸ் இன் த பார்க் ஆஃப் ரப்பர் ட்ரீ, ஃபைக்கஸ் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாணவர் யூனிட் நேச்சுரல் ரப்பர் இஸ் சிஸ் ஐசோப்ரின், அதுக்கு இன்னொரு பேர் என்ன பாருங்க, சிஸ் ஐசோப்ரின். ஸோ 2-மெத்தில் பியூட்டா 1,3-டையின் அப்படிங்கிறது அதனுடைய கெமிக்கல் நேம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரப்பர் என்பது இயற்கையில் காணப்படக்கூடிய பலபடி ஆக்கள் அப்படின்றாகும். ரப்பர் மரத்தின் ஃபைக்கஸ் எலாஸ்டிக் பட்டைகளில் உண்டாக்கப்படக்கூடிய வெட்டுகளிலிருந்து வழியக்கூடிய அந்த ரப்பர் திரவம் இவை பெறப்படுகின்றன. இயற்கை ரப்பரில் சிஸ் ஐசோப்ரின் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா 2-மெத்தில் பியூட்டா 1,3-டையின் எனப்படக்கூடிய ஒற்றைப்படி அலகு பெறப்படுகிறது அல்லது காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதனுடைய கெமிக்கல் நேம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஸ் ஐசோப்ரின் அப்படின்னா என்னன்னா 2-மெத்தில் பியூட்டா 1,3-டையின், 2-மெத்தில் பியூட்டா
1,3-டையின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா சிந்தட்டிக் ரப்பர் செயற்கை ரப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. ஸோ வல்கனைசேஷன் ரப்பர் உரநூட்டல் என்று அழைக்கப்படும். ஓகே, செயற்கை ரப்பர்னால என்ன அர்த்தம்? மேன்மேட் ரப்பர், மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ரப்பர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும்போது ரப்பர் உரநூட்டல் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அப்படிங்கிற அந்த முறையை உருவாக்கியது யாருன்னா, கொண்டு வந்தவர் யாருன்னா 1839 சார்லஸ் குட்இயர் அப்படிங்கிறவங்க. ஓகே, ரப்பர் உரநூட்டல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம். 1839ஆம் ஆண்டு சார்லஸ் குட்இயர் அப்படிங்கிறவங்க தான் அதை வந்து என்ன பண்றாங்க, அறிமுகம் செய்யறாங்க, அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் செயற்கை ரப்பர்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கக்கூடியது நியோப்ரீன். ஓகே, கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. செஸ் ஐசோமர்னா இயற்கை ரப்பருக்கு உதாரணம், செயற்கை ரப்பருக்கு நியோப்ரீன். ஸோ இட் இஸ் யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் கெமிக்கல் கண்டெய்னர்ஸ் லைக் கன்வேயர்ஸ் பெல்ட். அந்த பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெல்ட் தயாரிக்க பயன்படக்கூடியது அந்த நியோப்ரீன் அப்படிங்கிறது. இன்னொன்று பியூனா என் ரப்பர், இன்னொன்று பியூனா எஸ்ஸும் இருக்கு. பியூனா எஸ் அண்ட் பியூனா என், இந்த ரெண்டுமே வந்து சிந்தட்டிக் ரப்பர்ஸ் தான். ஓகே, சிந்தட்டிக் ரப்பர் தான். எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் டேங்க் லைனிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொட்டியினுடைய தண்ணீர் தொட்டி இருக்குல்ல, உட்சாயம் பிளாஸ்டிக்கள் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். ஓகே, நிலை குழல்கள் தயாரிக்கவும் தண்ணீர் தொட்டியினுடைய உள்பூச்சாகவும் பயன்படுத்தப்படுகிறது. எது? பியூனா என். பியூனா எஸ்ஸும் இதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ பியூனா என், பியூனா எஸ், இந்த ரெண்டுமே எதற்கு உதாரணம்? அதே மாதிரி நியோப்ரீன், பியூனா என், பியூனா எஸ், இது மூலமே சிந்தட்டிக் ரப்பருக்கு உதாரணம், செயற்கை ரப்பர்களுக்கு உதாரணம். கிளியரா? அப்ப இயற்கை ரப்பர் அப்படிங்கிறது சாதாரண அந்த ரப்பர் மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த திரவம், அதான் இயற்கை ரப்பர். செயற்கை ரப்பருக்கு உதாரணம் அந்த நம்மளால உருவாக்கப்படக்கூடியது, வல்கனைசேஷன் ரப்பர் மூலமாக மேன்மேடா உருவாக்கப்படக்கூடியதான் செயற்கை ரப்பர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. டெஃபினட்டா கேட்பாங்க. ஏன்னா பொதுவாக பிளாஸ்டிக்குகள், ரப்பர்கள் இதெல்லாம் வந்து என்ன ஆகாது, பிளாஸ்டிக்கில் இது எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா பாலிமர்ஸ்ல அது வந்து மட்கக்கூடாத, மட்க முடியாத ஒரு பொருள். ஆனா மட்கக்கூடிய, மக்கும் குப்பைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் எது? அதற்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பாலிஹைட்ராக்சி பியூட்டரேட், BHP என்று அழைப்பார்கள். அடுத்து பார்த்தோம்னா பாலிஹைட்ராக்சி, அதாவது பாலி 3-ஹைட்ராக்சி பியூட்டரேட், CO3-ஹைட்ராக்சி வேல்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, BHBV. ஓகேங்களா, BHBV அப்படின்னு சொல்லுவது பாலிஹைட்ராக்சி பியூட்டரேட் 3-வால்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலிஹைட்ராக்சி பியூட்டரேட் CO-ஹைட்ராக்சில் வால்ட்ரைட் அப்படிங்கிறது தான் BHBV அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம்னா பாலிகிளைகோலிக் ஆசிட், BGA. அடுத்து பார்த்தோம்னா பாலிலாக்டிக் ஆசிட், BLA. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலி கேப்ரோலாக்டோன் அப்படிங்கிறது. இது இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5ம் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்க்கு உதாரணம். என்னடா புரியாத பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாங்க, இதை ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பேண்டபிளா கொடுத்து கேட்க மாட்டாங்க, அது அப்ரிவேட்டட் ஃபார்ம் தான் கேட்பாங்க. BHB, BHBV, BGA, அடுத்து BLA, PCL இந்த மாதிரி கொடுத்து தான் கேட்பாங்க. அப்போ மக்கும் பாலிமருக்கு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ எகைன் சொல்லலாம், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் BHB, பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் 3-ஹைட்ராக்சி வால்ட்ரைட் அப்படிங்கிறது BHBV, பாலிகிளைகோலிக் ஆசிட் BGA, பாலிலாக்டிக் ஆசிட் PLA, அடுத்து பாலி கேப்ரோலாக்டோன் அப்படிங்கிறது PCL அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மக்கும் பலபடிக்கு உதாரணம், பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து செமி சிந்தட்டிக் பாலிமர்ஸ் பார்த்தோம்ல. Okay, people use natural fibers such as cotton and wool. Nowadays we use a lot of synthetic fibers. All natural and synthetic fibers are polymers தான். ஓகேங்களா? ஸோ ஃபைபர்ஸ் இழைகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம சொல்றோமா சார்? ஃபைபர்ஸ்னா என்ன அர்த்தம்? இழைகள். முற்காலங்களில் வாழ்ந்த மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி போன்ற இயற்கை இழைகளை பயன்படுத்தினர். தற்பொழுது நாம் அதிகளவு செயற்கை இழைகளாலான பொருட்களை தான் பயன்படுத்துகிறோம். இயற்கை மற்றும் செயற்கை இழைகள் ரெண்டுமே வந்து என்னதான்? பாலிமர்ஸ் தான். நேச்சுரல் ஃபைபர்ஸாக இருந்தாலும் சரி, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாலிமர்ஸ்ல வரக்கூடியதான். ஓகேங்களா? இதுவரையும் புரியுதுங்களா? கிளியரா?
ஓகே, ஸோ இது எல்லாமே பாலிமர்ஸ் கீழே வரக்கூடியது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். The first one is natural polymer and synthetic, natural fiber and synthetic fiber. இழைகள் பார்த்துட்டு இருக்கோம். Fibers are long strands of polymers interwoven to form a linear string-linked structure. So fibers that are obtained from the plants and animals that are called natural fibers. சேம் அங்கே பார்த்தோம் பாலிமர்ஸ்ல பார்த்தோம், நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு பார்த்தோம்ல. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கிடைக்கிறது நேச்சுரல் பாலிமர். அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர் நேச்சுரல் ஃபைபர். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கோகனட் ஃபைபர், தேங்காய் இழை நார்கள், காட்டன் பருத்தி, ஹேர் உரோமம், ஊல் கம்பளி, சில்க் பட்டு, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸுக்கு உதாரணம். இயற்கை இழைக்கான ஒரு எடுத்துக்காட்டு, இழை ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். பருத்தி, தேங்காய் நாய், முடி, கம்பளி போன்றவை இயற்கை இழைகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, புரியுதா புரியலைங்களா? நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபைபர்ஸ் that are used made up of using a raw materials from a petroleum that is called synthetic fibers. அதே அங்க பார்த்ததுதான் சிந்தட்டிக் பாலிமர்ல பார்த்ததுதான். எடுத்துக்காட்டு பாலியஸ்டர், அக்ரிலிக், நைலான், இதெல்லாமே. ஓகே, அதுல ஒரு கேட்டகரியா ஃபைபர்ஸ்னு தனியா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாலிமர்ஸ்ல பார்த்த அந்த பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ரேயான் இஸ் a semi synthetic fiber. செமி சிந்தட்டிக் ஃபைபர், ரேயான் அப்படிங்கிறது ஒரு செமி சிந்தட்டிக் ஃபைபருக்கு உதாரணம். The first rayon factory in India was established in Kerala in 1946. ஸோ 1946ல் ஸோ கேரளாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இது கொஸ்டின் ஒரு ஹிண்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு டூயினோ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேட்கலாம் இல்லை சம்டைம்ஸ், முதல் ரேயான் தொழிற்சாலை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். முதல் ரேயான் தொழிற்சாலை. அப்போ ரேயான் அப்படிங்கிறது என்னது, ஒரு செமி சிந்தட்டிக் பாலிமருக்கு உதாரணம். ஒரு செமி சிந்தட்டிக் பாலிமர்னா ஃபைபர். ஸோ பாருங்க, ஒரு டூயினோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நைலான் இழை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா, ஸோ மலை ஏறுவதற்கு, ஸோ மவுண்டன் கிளிம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, ராக் கிளிம்பிங். ஸோ நைலான் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ராக் கிளிம்பிங். நைலான் என்ற பலபடி இழையானது பாலி அமைடுகள் என்ற வேதித்தொகுப்புகளால் ஆனது. ஹெக்ஸா மெத்திலின் டையமின் மற்றும் அடிஃபிக் ஆசிட் இவைகள் இணைந்துதான் என்ன உருவாகிறது, நம்மளுக்கு உருவாகும் பொருள் பாலி அமைடுகள். ஸோ திண்ம செல்லுகளாக இந்த பாலி அமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தப்படும் பொழுது நம்மளுக்கு நைலான் என்பது உருவாகிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ரியாக்டன்ஸ். எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாமெத்திலின் டையமின் அண்ட் அடிஃபிக் ஆசிட், இதெல்லாம் வந்து அதனுடைய ரியாக்டன்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு ரியாக்டன்ஸ். இதன் மூலமா தான் நம்மளுக்கு நைலான்ஸ் கிடைக்கும். கிளியரா? So the solid chips of these polymers are melted and forced through the heating spinnerate which has very very tiny holes. அந்த சின்ன சின்ன துளையின் வழியாக அதை செலுத்தப்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு நைலான் போன்ற இழைகள் அப்படிங்கிறது பெறப்படுகிறது. ஸோ சரி, நம்மளுக்கு ரியாக்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாமெத்திலின் டையமின் அண்ட் அடிஃபிக் ஆசிட். அதன் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, நைலான் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஓகேங்களா, இந்த பேராசூட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த நார்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கயிறு, அது அதே மாதிரி மவுண்ட் கிளிம்பிங்க்கு பயன்படுத்துவாங்கல்ல, கயிறு மாதிரி ஏறுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நைலான் தான். ஓகேங்களா, எதனால நைலான் யூஸ் பண்றாங்கன்னா அதான் காரணம். பிகாஸ் ஆஃப் இட் இஸ் அ ஸ்ட்ராங். ஓகேங்களா, இருக்கையிலே மிக வலுவானதாக இருக்கிறது. ஓகேங்களா, ரைட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா. பாலியஸ்டர் இஸ் அனதர் சிந்தட்டிக் ஃபைபர். செயற்கை இழைக்கான இன்னொரு உதாரணம் எது அப்படின்னா பாலிஸ்டர். அதாவது பாலியஸ்டரை தான் நம்ம வந்து பாலிஸ்டர்னு சொல்றோம். பாலிஸ்டர் துணி அப்படின்னு சொல்றோம், பாலிஸ்டர் நூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதான் சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இழையாகும். அடுத்து பாலிகாட் இஸ் அ மிக்சர் ஆஃப் பாலியஸ்டர் அண்ட் காட்டன். ஸோ பாலிஸ்டரும் காட்டனும் சேர்ந்துச்சுன்னா அது பேர் வந்து பாலிகாட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாலி வூல் அப்படின்னா பாலிஸ்டரும் வூலும் சேர்ந்துச்சுன்னா பாலி வூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பாலிஸ்டருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா PET, polyethylene terephthalate அப்படின்னு சொல்லுவாங்க. polyethylene terephthalate is very familiar for polyester. So polysterக்கு ஒரு உதாரணம் polyethylene terephthalate, PET என்று அழைப்பார்கள். புரியுதா? அப்ப செயற்கை இழைக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சிந்தட்டிக் ஃபைபருக்கு உதாரணம் பாலியஸ்டர். ஸோ பாலிகாட்னா என்ன, பாலி வூல்னா என்ன, பாலிகாட்னா என்ன, பாலி வூல்னா என்ன. ஸோ பாலிஸ்டரும் காட்டனும் சேர்ந்துச்சுன்னா பாலிகாட், பாலிஸ்டரும் வூலும் சேர்ந்துச்சுன்னா பாலி வூல். ஓகே, ஸோ பாலி எத்திலின் டெராப்தலைட் என்று சொல்லக்கூடிய PET என்ற வெரி ஃபெமிலியர் பாலிஸ்டர். இதுவரையும் புரியுதுங்களா? ஓகே, அப்ப நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா என்ன, நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ்னா என்ன. ஓகே,
ஓகே, அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பின்னாடி பார்க்க போகிறோம். இது சரிங்களா, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நேச்சுரல் ஃபைபர்ஸ் இயற்கை இழைகள், அதற்கான மெரிட்ஸ் நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, the first one is it is a biodegradable, மக்கும் தன்மை கொண்டதாக இருக்கு. ஓகே, பிரீதபிலிட்டி, மூச்சு திணறல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், நல்ல ஈரப்பதத்தை உறிஞ்சி இது அழிய வசதியாக இருக்கும், மூச்சு திணறல் ஏற்பட காரணம் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா அப்படின்னா ஹைப்போ அலர்ஜெனிக், ஒவ்வாமை என்பது குறைவாக இருக்கும் இயற்கை இழைகள் அணிவதால். இப்போ பருத்தி ஆடைகள் அணிவதற்கும் பருத்தி ட்ரெஸ் அணிவதற்கும் ஒரு பாலிஸ்டர் துணி அணிவதற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் நம்மளுக்கு. சில பேருக்கு அந்த பாலிஸ்டர் அந்த ஸ்மெல்லே வந்து ஒத்துக்காது, சில பேர் காட்டனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ ஜெனரலி லெஸ் லைக்லி காசஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஒவ்வாமை குறைவு. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபன் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்சஸ், நிலையானது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சேஃப், சாஃப்ட் ஃபீல் அண்ட் வார்ம்ஸ், ஸோ ஐடியல் ஃபார் க்ளோத்திங் அண்ட் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து இயற்கை இழைக்கான நன்மைகள். சம்டைம்ஸ் குரூப் 2 மெயின்ஸுக்கோ குரூப் 1 மெயின்ஸுக்கோ வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது ரிட்டனில். ஏன்னா டிஸ்கிரிப்டிவாக கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதிக்கலாம். மற்ற நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் இது போல ரீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டிமெரிட்ஸ் இருக்கணும்ல, டிமெரிட்ஸ் இருக்கணும்ல. ஓகே, சார் டியூரபிலிட்டி, ஆயுட்காலம் பார்த்தோம் அப்படின்னா அதிகம். சரி, ஆயுட்காலம் கேன் பி லெஸ் டியூரபிள் தன் த சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது சிந்தட்டிக் ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது டியூரபிலிட்டி கம்மி, ஆயுட்காலம் குறைவு. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக என்ன போகும் அப்படின்னா இட்ஸ் அ சசப்டபிள் ஆர் டு வியர் அண்ட் டியர், எளிதாக கிழியக்கூடியது. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா ஆஃபன் ரெக்வயர்ட் ஸ்பெஷல் கேர். ஓகேங்களா, ஸோ பராமரிப்பு பெரும்பாலும் சிறப்பு கவனிப்பு தேவை. ஓகேங்களா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அந்த பாலிஸ்டர்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி கொடுக்கலாம், அதனால ஒன்றும் ஆகாது. பட் நம்மளுடைய கிளாத், அதாவது வூல் கிளாத்தாக இருக்கட்டும், காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கை முறையில் துவைச்சி நீட்டாக துவைச்சி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதான் கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிபிக்கலி மோர் எக்ஸ்பென்சிவ் டியூ டு த கல்டிவேஷன் அண்ட் ப்ராசஸிங் காஸ்ட். எக்ஸ்பென்சிவ் பார்த்தோம் அப்படின்னா செலவு வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பெஸ்டிசைட் இஷ்யூஸ், பூச்சிக்கொல்லி. ஓகேங்களா, ஸோ பூச்சிகளால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேரியபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கேன் வேரி சிக்னிஃபிகன்ட்லி பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஏன்னா ஒவ்வொரு காட்டனுக்கும் ஒவ்வொரு விதமான, ஏன்னா காட்டன் கிளாத்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேரியபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிமெரிட்ஸ் தான், கரெக்ட் தான். அப்போ இதெல்லாம் வந்து தீமைகளாக, குறைபாடுகள், தீமைகள் அப்படின்றத விட குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம், டிமெரிட்ஸ். அப்போ அதோடைய ஆயுட்காலம் குறைவாக இருக்கு. பராமரிப்பு பார்த்தோம்னா சிறப்பு கவனிப்பாக செயல்படுவது, ஸ்பெஷல் கேர் செலுத்தணும். செலவு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகம். பூச்சி சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. மாறுபாடு ஆதாரம் அப்படின்னா ஸோ வேரியபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் உடைய டிமெரிட்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், செயற்கை இழைகள் பயன்படுத்தணும்ல, அப்போ அதற்கான ஒரு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இப்போ நான் பார்த்தது நேச்சுரல் ஃபைபர்ஸ் உடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூரபிலிட்டி ஆப்வியஸ்லி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ டியூரபிலிட்டி இட்ஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு வியர் த மேக்கிங் த சூட்டபிள் ஃபேரிஸ் அப்ளிகேஷன்ஸ். டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நேச்சுரல் ஊரில் கம்பேர் பண்ணும்போது, நேச்சுரல் ஃபைபர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவ், ஜென்ரலி சீப்பர் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மி தான் அதை கம்பேர் பண்ணும்போது. மெயின்டெனன்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க இதுக்கு, அது வந்து ஹை மெயின்டெனன்ஸ், லோ மெயின்டெனன்ஸ். வெரைட்டி அப்படி பார்த்தோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கன்சிஸ்டன்ட் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதும் மோர் யூனிஃபார்ம் இன் ப்ரொடக்ஷன் தென் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே, இயற்கை இலைகளை விட அதிக உற்பத்தி செய்யப்படக்கூடியது. அப்போ இதான் ஒன்றும் இல்லை, முன்னாடி பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்வரான்மெண்டல் இம்பாக்ட், ஸோ நான் பயோடிகிரேடபிள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுவே அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் பார்த்தோம்னா காட்டன், வூல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ பயோடிகிரேடபிள், அதெல்லாம் வந்து மட்கக்கூடிய குப்பை வகையை சார்ந்தது. ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எல்லாமே நான் பயோடிகிரேடபிள், மட்காத குப்பை வகையை சார்ந்தது. ஸோ பிரீத்தபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாட்டிக் அண்ட் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் ரிட்டன்ஷன்ஸ், ஸோ ஹீட்டை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ பருத்தி இழைகள், பருத்தி துணிகள்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட்டை உணர மாட்டோம். அதுவே நீங்கள் வந்து மற்ற ஃபைபர்ஸ், செயற்கை இழைகள் துணிகள்லாம் நீங்கள் உடுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹீட்டை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கும், ஹீட்டாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப. அதில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த பிளாக் ஷர்ட்லாம் போட்டோன்னா ரொம்ப பாலிஸ்டர் துணியெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த கெமிக்கல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வேதி உணர்திறன்.
ஓகே, ஸோ இது ஃபுல்லாமே நச்சுத்திறன் வாய்ந்ததாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உடைய டிமெரிட்ஸ். அப்போ இழைகள்னா என்ன, இயற்கை இழைகள் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா என்ன, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை இழைகள்னா என்ன, இதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இயற்கை இழைகளுடைய நன்மைகள் தீமைகள், அதாவது நிறைகள் குறைகள் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் செயற்கை இழைக்கான நிறைகள் குறைகள் பார்த்துட்டோம். கிளியரா என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து பார்த்தோம்னா ஒரு சில, அதாவது நேச்சுரல் பாலிமர்ஸ், சிந்தட்டிக் பாலிமர்ஸ், இம்பார்ட்டன்ட் அடிஷனல் பாலிமர்ஸ் எது, பாலித்தீன், அதில் 2 வகை, HDE, PE, லோ டென்சிட்டி பாலியத்திலின், டெஃப்லான் பார்த்தோம், ஆர்லான் பார்த்தோம். கண்டென்சேஷன் பாலிமர்ஸில் நைலான் 66, நைலான் 6, டெரிலின் அல்லது டேக்ரான், பாக்லைட் மற்றும் மெலமின். ஓகே, அடுத்து நேச்சுரல் ரப்பர், அடுத்து சிந்தட்டிக் ரப்பர், இரண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் என்ன, பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்க்கு உதாரணம். அடுத்து ஃபைபர்ஸ், ஃபைபர்ஸில் 2 கேட்டகரி, நேச்சுரல் ஃபைபர்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸ், செமி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆல்சோ. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பாலிஸ்டர்னா என்ன, நேச்சுரல் ஃபைபர்ஸ் உடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதுவரையும் பார்த்துருக்கோம். கிளியரா, இதுவரையும் கிளியரா இருக்கா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்டிக். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன் பிளாஸ்டிக்கை பொறுத்தளவு. ஏன்னா இது அதிகப்படியாக கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன, நெகிழிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம். ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் இருக்கு. ஸோ பார்க்கீசன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பர்க்ஸ் என்பவர். கேட்கலாம், எட்மண்ட் அலெக்சாண்டர் அவர்கள் தான் முதலில் பார்க்கீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பிளாஸ்டிக்கை உருவாக்கியவர். எட்மண்ட் அலெக்சாண்டர் போக்ஸ் அவர் தான் முதல்ல பார்க்கீசன் என்று சொல்லக்கூடிய முதல் நெகிழியை உருவாக்கியவர். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதிலே தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இலகுவது, இறுக்கமடைவது, அதாவது பிளாஸ்டிக்ல இலகும் பலபடியது, இறுகும் பலபடியது. இலகும்னா தெர்மோ பிளாஸ்டிக், இறுகும் அப்படின்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். சரி, ஓகே, பார்க்கலாம் என்னன்றதை பார்க்கலாம். தெர்மோ பிளாஸ்டிக் இலகும் நெகிழிகள், தெர்மோ பிளாஸ்டிக் இலகும் நெகிழிகள். ஸோ பாலிஎத்திலீன், இட் இஸ் ஆல்சோ கால்டு பாலித்தீன் பேக்னு சொல்றோம் இல்லையா சார்? பாலித்தீன் பேக்னு சொல்றோம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படக்கூடியதான் பாலித்தீன் பேக். ஸோ இலகும் நெகிழிகள் பாலித்தீன் என்றும் அழைக்கப்படுகிறது. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாஸ்டிக். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஏ பாலித்தீன் கேரி பேக்ஸ் which are commonly used. கேரி பேக் எல்லாமே தெர்மோ பிளாஸ்டிக் வகையை சார்ந்தவை. ஞாபகம் வச்சுங்க, கேரி பேக்ல சாப்பாடு வாங்கிட்டு போறது, நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரிலாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கேரி பேக், அது எல்லாமே இந்த இலகும் நெகிழிகள் வகையை சார்ந்தவை. பெரும்பாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய நெகிழிப்பைகள் பாலித்தீனால் ஆகும் செய்யப்பட்டவை. ஒரு பாலிஎத்திலீன் டெராப்தாலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய PET மற்றொரு எடுத்துக்காட்டு. பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் இஸ் PET, பாலிஎத்திலீன் டெராப்தாலேட் அப்படிங்கிறது. ஓகே, பாட்டிலில் பயன்படுத்தல வாட்டர் பாட்டிலுங்க. இந்த வாட்டர் பாட்டில் கடைகளில் வாங்குறோம்ல, 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா? அந்த வாட்டர் பாட்டில் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோ பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா கேரி பேக், இன்னொன்று பிளாஸ்டிக் பாட்டில், இந்த ரெண்டும். இதெல்லாம் இலகும் நெகிழிக்கு உதாரணம். அடுத்து தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், இறுகும் நெகிழிகள். இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. இறுகும் நெகிழிகள்னா கொஞ்சம் இறுக்கமான பிளாஸ்டிக்கள், சேரு, டேபிள், அப்புறம் வந்து யுட்டென்சில்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், தட்டு, பிளேட், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கள் பயன்படுத்தப்படும். சரி, பார்க்கலாம். ஆன் அதர் ஹேண்ட் there are some plastic which once they are molded, ஓகேங்களா, அவற்றை வெப்பப்படுத்தினால் மென்மையாவதில்லை, பின் வளைவதில்லை. எனவே இவ்வகை நெகிழிகளை மீண்டும் உருக்கி வேறொரு பொருளாக மாற்ற முடியாது. இத்தகைய நெகிழிகளுக்கு என்ன பேரு? இறுகும் நெகிழிகள் என்று பெயர். ஓகே, it cannot be softened through heating them. These are called thermosetting plastic. எடுத்துக்காட்டு bakelite and melamine. bakelite melamine ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பேக்லைட் மெலமினும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேக்லைட்ல 2 வகையான பேக்லைட்ஸ் இருக்கு. நோவலாக் அப்படின்னு சொல்றோம்ல, சாஃப்ட் பேக்லைட் அண்ட் ஹார்டு பேக்லைட். ஸோ பார்க்கலாமா? ஸோ பேக்லைட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இட்ஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட்டை வந்து மெதுவாக, அதாவது கடத்தும் தன்மை குறைவு. அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ, எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் கடத்தும் தன்மை குறைவு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ். ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா,
சுவிட்ச் பூராமே பிளாஸ்டிக் சுவிட்ச் தானே, அது செய்ய பயன்படுகிறது. அண்ட் ஹேண்டில்ஸ், வேரியஸ் யுட்டென்சில்ஸ், ஹேண்டில்ஸ் ஆஃப் வேரியஸ் யுட்டென்சில்ஸ். இப்போ குக்கர் இருக்கு, ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் குக்கர் இருக்கு, அதுக்கப்புறம் மிக்ஸி கூட வச்சுக்கோம், அதோட ஹேண்டில் பிடிக்கிறோம்ல, அது பிளாஸ்டிக்காலான கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பேக்லைட்டால் செய்யப்பட்டது தான். மெலமைன், இட் ரெசிஸ்ட் த ஃபயர் அண்ட் கேன் டாலரேட் ஹீட். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஆஃப் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் தட் ரெசிஸ்ட் த ஃபயர். ஓகே, ஸோ மெலமைன் அப்படிங்கிறது இந்த தீயினை தாங்கும் திறன் கொண்ட பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. தரை ஓடுகள், டைல்ஸ் தயாரிக்க, டைல்ஸ் அப்படிங்கிறது மெலமைனால் ஆனது. தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள், மிகப்பெரிய ஒரு சாக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மெலமைனால் ஆனது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சுவிட்சு யுட்டென்சில்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு, அதாவது பாத்திரங்கள், அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, குக்கரோட ஹேண்டில், இதெல்லாம் வந்து மெலமைனால் ஆனது. கீழே இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது பேக்லைட்டால் ஆனது. ஓகேங்களா, சுவிட்சு அண்ட் தென் அந்த குக்கருடைய ஹேண்டில் இது எல்லாமே வந்து பேக்லைட்டால் ஆனது. இந்த தரை ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைல்ஸாக இருக்கட்டும், தீயணைப்பானாக செயல்படக்கூடிய துணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மெலமைனால் ஆனது. ஆக மொத்தம் இது ரெண்டுமே தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் உதாரணம், இறுகும் நெகிழிக்கான உதாரணம் அப்படின்னு சொல்றோம். இறுகும் நெகிழிக்கான உதாரணம். சரியா? அப்ப தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஓகே, ஸோ தெர்மோ சாஃப்ட்னிங், தெர்மோசெட்டிங், தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங். ஓகே, தமிழ்ல சொல்லும்போது ஸோ இது வெப்பப்படுத்தும் போது இலகுகிறது, எது தெர்மோ பிளாஸ்டிக். அதுவே இது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது, கடினத்தன்மை பெறுகிறது, தெர்மோசெட்டிங். சங்கிலிகளுக்கு இடையெல்லாம் குறுக்கு பிணைப்பு இல்லை. ஸோ சங்கிலிகளுக்கு இடையெல்லாம் பலவீன ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இது இலகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாண்டும் ரொம்ப வலிமையான சகப்பிணைப்பாக பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால அது வெப்பப்படுத்தும் போது என்ன கிடையாது, உடைவதோ உருகுவதோ கிடையாது. அதனால அது என்ன ஆகுது, இறுக தான் செய்யுது, அப்போ கடினமாகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ல வீக் ஃபோர்ஸ் இருக்கு, சாரி தெர்மோ பிளாஸ்டிக்ல வீக் ஃபோர்ஸஸ் இருக்கு. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் இறுகும் நெகிழிகள்ல அந்த கோவலன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, கோவலன் பாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து என்ன கிடையாது, பிரேக் ஆவது கிடையாது. ஓகே, இதற்கு உதாரணம் என்ன, அதற்கு உதாரணம் என்ன? ஸோ இது பார்த்துட்டோம், சாதாரண கேரி பேக் இந்த மாதிரி விஷயக்கூடிய பாலித்தீன். ஆனால் அதற்கு உதாரணம் பேக்லைட், மெலமைன், இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். சரியா? இதுதாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டால் நல்லது தான். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளாஸ்டிக்குடைய டைப்ஸ் புரியுதுங்களா, இரு வகை நெகிழிகள் முதல்ல புரியுதா, தெர்மோசெட்டிங், தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுது இல்லையா, புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ரெசின் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் ரெசின் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொன்றுக்கு அப்படியே பின்னாடி தமிழ்லையும் இருக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிக் ரெசின் குறியீடு 1, அது அதனுடைய அதர் நேம் என்ன, காமன் ஐட்டம்ஸ், அதுல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் என்ன, அதை பற்றி கூடுதலாக தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுதான் பார்க்க போறோம். புரியுதா நான் சொல்ற விஷயம்? ஓகே, ரெசின் குறியீடு பத்தி கம்பல்சரி கேட்பாங்க. ரைட், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசின் கோட் வந்து 1 என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா PET, பாலிஎத்திலீன் டெராப்தலேட், பாலிஎத்திலீன் டெராப்தலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதர் நேம் பார்த்தோம் அப்படின்னா PETE அல்லது பாலிஎஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ PET உடைய மற்றொரு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதுக்காக சார் பயன்படுது, அம்பர்லா, ஸ்போர்ட்ஸ் கிளாத்ஸ், வார்ம் ஜாக்கெட்ஸ், ஸ்வெட்டர்ஸ், ரோப், செயில்ஸ், பாலிஎஸ்டர் ஃபைபர் மேடப் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் பேக்ஸ், இதெல்லாம் தயாரிக்க இந்த பாலிஸ்டர் தான் பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, திஸ் பிளாஸ்டிக் இஸ் டிசைன் டு பி யூஸ்ட் இன் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, பாலிஸ்டர் ஒன்லி ஒன்ஸ் தான். ரீயூசிங் PET பிளாஸ்டிக் கேன் ரிலீஸ் த கெமிக்கல் கால்டு ஆன்டிமனி. இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரீயூசபிள் பிளாஸ்டிக் டு எமிட்னா ரிலீஸ் பண்ணுது எதை, ஆன்டிமனி அப்படிங்கிற ஒரு கேஸை, ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது, விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். பாலிஸ்டர் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சிந்தட்டிக் ஃபைபர் ஆஃப் க்ளோத் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேட்கலாம், இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம் இல்லையா? ஸோ PET பிளாஸ்டிக் கேன் ரிலீஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்ட் ஆன்டிமனி. ஆன்டிமனியுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா SB. ஓகேங்களா, SB அப்படிங்கிறது ஸ்டேபியம் என்று அழைப்பார்கள். அதை அந்த ஸ்டேபியத்தினுடைய குறியீடு தான் SB, அதான் ஆன்டிமனி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கேட்கலாம் வாய்ப்புகள் அதிகம். பாலிஎத்திலீன் டெராப்தலேன் கூடிய PET அது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு கேட்கலாம், ஆன்டிமனி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதுங்களா? அப்படியே தமிழ்லையும் பார்த்துக்கலாமா?
ஸோ பிஇடி என்று சொல்லக்கூடிய பிஇடிஇ பாலிஸ்டர்னு சொல்லுவோம். குடை, விளையாட்டு உடைகள், வெப்பமூட்டும் மேலுறைகள், ஸ்வெட்டர், கயிறு, தூங்குவதற்கு எதிரான அந்த இழைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை நெகிழிகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் வகையில் என்றவை. ஒரே ஒரு முறையில் மட்டுமே பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன. பிஇடி நெகிழியை மீண்டும் பயன்படுத்தினால் அதிலிருந்து, அதாவது ரீயூஸ் பண்ணீங்கன்னா அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஆன்டிமனி என்ற வேதிப்பொருள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஆடைகளுக்காக பெருமளவு என்ன செயற்கைகளை தான் பயன்படுது, இந்த பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கு. ஓகே, இதான் வந்து ரெசின் குறியீடு 1, பாலிஎத்திலைன் டெராப்தலைட் சொல்லக்கூடிய பாலிஸ்டர். இப்போ ரெசின் குறியீடு 2, பிளாஸ்டிக் ரெசின் கோட் 2. அது என்னன்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலைன் பார்த்தோமா, HDPE. ஓகேங்களா? இதுக்கு அதர் நேம் வந்து பார்த்தோம்னா PEHD அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, சிமெண்ட், ரைஸு, கவு ஃபுட் ஸ்டாக்ஸ், அந்த சாக்கு இருக்கு பார்த்தீங்களா, சாக்கு பைகள், சிமெண்ட் சாக்கு, அந்த ரைஸ், அரிசி சாக்கு இதெல்லாம் இருக்கும்ல அது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊவன் டிஃபன் பாக்ஸஸ், ரோப், ஃபிஷிங் நெட்ஸு, ஷேட் ஆஃப் நெட்ஸ் ஸ்ட்ரக்சர், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட்டட், புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல். புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது கார் கண்ணாடிகள் இதில் பயன்படுத்தப்படும், கண்ணாடிகளிலும் பயன்படுத்தப்படக்கூடியது. ஓகேங்களா? இட் இஸ் கன்சிடர்ட் த சேஃபர் பிளாஸ்டிக். இதுதான் வந்து சேஃபர் பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படக்கூடியது, பாதுகாப்பான பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் லைட், வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹாஸ் எக்ஸலண்ட் இம்பாக்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இதுதான் வந்து இட் இஸ் வைட்லி ரீசைக்கிள். இதை ரீசைக்கிள் பண்ணலாம். அதிகப்படியாக மறுசுழற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வகை எது அப்படின்னா ரெசின் குறியீடு 2 என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் PEHD அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஹை டென்சிட்டி பாலியத்திலே HDPE மற்றொரு பெயர். சிமெண்ட், அரிசி, மாட்டு தீவனங்களுடைய சாக்குகள், டிஃபன் பைகள், கயிறு, மீன்பிடி வலைகள், அப்புறம் நிழல் வலைகள். ஓகேங்களா? குண்டு துளைக்காத உள்ளாடைகள், இது கொஸ்டின் கேட்கலாம். குண்டு துளைக்காத உள்ளாடைகள் இதெல்லாம் தயாரிக்க தான் இது பயன்படுத்தப்படுது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதுகாப்பான நெகிழிகளில் ஒன்று, மெலிதானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதத்தினை உள்நுழைய விடாமல் தடை செய்யும் சக்தி வாய்ந்தது, பெருமளவு மறுசுழற்சி செய்யத்தக்கது, மறுசுழற்சி செய்ய முடியும், ரீசைக்கிளிக், அதாவது ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரீசைக்கிள் பிளாஸ்டிக் இதுவும் ஒரு உதாரணம். இது பிளாஸ்டிக் ரெசின் கோட் 2 என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். அடுத்து பிளாஸ்டிக் ரெசின் கோட் 3 PVC, பாலிவினைல் குளோரைடு PVC என்று அழைப்போம். ஸோ அதற்கு மற்றொரு அதர் நேம்னு பார்த்தோம்னா VR வினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒயிட் பைப் இருக்குல்ல, PVC பைப்பு. ஸோ PVC fibers, vinyan fibers are used to make shower curtains, outdoor fabrics, raincoat, boots, fishing net, synthetic yarn, children's உடைய cloth blankets, இது எல்லாமே இந்த PVC ஆல் செய்யப்பட்டது தான். The most toxic plastic கேட்கலாம். The most toxic plastic எதுனா PVC தான். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ PVC அப்படிங்கிறது வெளிப்புற துணிகள், மழை குடைகள், மழை கூட்டுகள், கால் பூட்ஸுகள், மீன்பிடி வலைகள் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான ஆடைகள் மற்றும் போர்வைகள் தயாரிக்க பயன்படுது. மிக ஆபத்தான நெகிழி பொருட்களில் ஒன்று இந்த PVC. மாறும் வானிலைக்கு ஏற்ப எதிர்கொள்ளும் தன்மை கொண்டவை, தீ தடுப்பு மற்றும் முதலிய சிறந்த பண்புகளை பெற்றது. ஓகேங்களா? ஸோ ஃபயர் ப்ரூஃபாகவும் இது வந்து பயன்படுத்தப்படுது PVC. ஓகேங்களா? அப்ப இது மூணு புரியுங்களா? ஸோ பிளாஸ்டிக் ரெசின் கோட் 1, பிளாஸ்டிக் ரெசின் கோட் 2, பிளாஸ்டிக் ரெசின் கோட் 3 எதை குறிக்கிறது? ஸோ பிளாஸ்டிக் ரெசின் கோட் 1 PET, 2 வந்து HDPE, 3 வந்து PVC. அடுத்து நான்காவது பார்க்கலாம். LDPE, லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் சொல்லக்கூடியது பிளாஸ்டிக் ரெசின் குறியீடு 4. ஓகேங்களா? PELDன்னு சொல்லலாம் அல்லது LLDPE அப்படின்னு சொல்லலாம். ஹெவி டியூட்டி சாக்ஸ், ஓகே, ஹெவி டியூட்டி சாக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிராசஸ், இந்த செயற்கை புற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து LDPE தான். கன்சிடர் ஒன் ஆஃப் தி சேஃபர் பிளாஸ்டிக், வெரி ஃபிளெக்சிபிள் அண்ட் சாஃப்ட் பட் ஸ்ட்ராங் வேர். ஓகேங்களா? டர்ஃப் ஃபார் ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கட்டும், அந்த டர்ஃப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே LDPE தான். ஓகேங்களா? ஸோ கனரக சாக்குகள், செயற்கை புற்கள், கால்பந்து ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை புற்கள் எல்லாமே இந்த LDPE வகையை சார்ந்தவை. பாதுகாப்பான நெகிழிகளில் ஒன்று, இது மிகவும் நெகிழ்வானதும் மென்மையானதும் இருந்ததாக வலிமை பொருந்தியதும் கூட. ஓகேங்களா? அடுத்து பிளாஸ்டிக் ரெசின் கோட் 5 PP அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிப்ரொபைலின் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாலிப்ரொபைலின் அப்படின்னு சொல்லுவாங்க.
Disposable absorbent articles, diapers, diaper regular diaper, wet wipes for cleaning, rope, carpet, clothing, filtration, battery separators, இது எல்லாம் தயாரிக்க இது பயன்படுகிறது. ஓகேங்களா? பாலிப்ரோபைலின், பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிப்ரோபைலின் பயன்படுகிறது. இதுவும் ஒன் ஆஃப் தி சேஃபர் பிளாஸ்டிக்ல வரக்கூடியதான். நல்லா கவனிச்சுக்கணும். சேஃபர் பிளாஸ்டிக் தனியா இருக்கு, டேஞ்சரஸ் பிளாஸ்டிக் தனியா இருக்கு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அது தனியாகவும் இது தனியாகவும் எழுதி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சேஃபர் பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாலி ப்ரொபைலின் என்று சொல்லக்கூடியது. பாதுகாப்பான நெகிழியில் ஒன்று. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எரியக்கூடிய பொருட்களை தயாரிக்க நெய்யப்படாத பிபி துணிகள் உருவாக்கப்படுகின்றன. அதுபோக வேற என்னெல்லாம் பயன்படுது? சுத்தம் செய்யப்படக்கூடிய ஈரம் துடைக்கும் அந்த பஞ்சுகள் அப்படின்னா இது மாஃபுங்க, அப்புறம் டைஃபர்ஸ், கயிறுகள், தரைக்கம்பளங்கள், வெளியே பயன்படுத்தக்கூடிய தரைக்கம்பளங்கள்லாம் விரிக்கிறோம்ல. அடுத்து பார்த்தோம்னா வடிகட்ட பயன்படக்கூடிய துணிகள், மின்கலத்தினுடைய தடுப்பு சுவர்கள், இதெல்லாம் தயாரிக்க இந்த பாலிப்ரோபைலின் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த ரெசின் கோடு 6. இது வந்து பாலிஸ்டைரின். பிஎஸ் என்றால் பாலிஸ்டைரின். இது முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுதான் தெர்மாக்கோல் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தெர்மாக்கோலுடைய பிளாஸ்டிக் ரெசின் கோடு என்ன அப்படின்னா 6. தெர்மாக்கோல் தெரியும்ல எல்லாருக்கும், ஒயிட் கலர்ல தெர்மாக்கோல். ஓகே, அது இபிஎஸ் ஆர் HIPS என்பது எழுதுகோலை அளவிடும் அளவுகோல்கள். எழுதுகோலை அளவிடும் அளவுகோல்கள். ஓகே, பென்னு, ரூலர்ஸ், த்ரோவேஸ்டி, ஜூஸ் கப்பு, பிளேட்டு, ஓகேங்களா, டாய்ஸ், இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி அன்சேஃப் பிளாஸ்டிக்கல்ல உண்டு பாலிஸ்டைரின். ஓகேங்களா, தீங்கி விளைவிக்கும் பிளாஸ்டிக்களில் மிக ஆபத்தான வேதிப்பொருட்களை கொண்டதால் இவ்வகை நெகிழ்கள் தீமை விளைவிக்கக்கூடியவை. ஓகேங்களா, ஸோ இது எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் வாசிச்சுக்கணும். ஸோ எழுதுகோலை அளவிடும் அளவுகோல்கள், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தேநீர் குவளைகள், குளிர்பான குவளைகள், சுட்டுகள், சமையலறை கரண்டிகள், பொம்மைகள், இதெல்லாம் தயாரிக்க இந்த பாலிஸ்டைரின் தானே இபிஎஸ் பாலிஸ்டைரின் பயன்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் ரெசின் கோட் 6. பிளாஸ்டிக் ரெசின் கோட் 6 இதுவும் ஒரு ஆபத்தான விளைவு பொருட்கள், அன்சேஃப் பிளாஸ்டிக்கள். லாஸ்டா பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ரெசின் கோட் 7 அதர் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பாலிகார்பனேட் பிசி, அக்ரிலோ நைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின் ஏபிஎஸ், அக்ரைலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி, பயோபிளாஸ்டிக்குகள், நைலான், பாலியூரேத்தேன், இதெல்லாம் வந்து அதர் பிளாஸ்டிக்குகள். ஸோ எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பேபி பாட்டில், ஃபுட் கண்டெய்னர்ஸ். ஏபிஎஸ் வந்து ஹெல்மெட் மற்றும் கார் பம்பு தயாரிக்க. அக்ரைலிக்ன்றது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் மற்றும் பெயிண்ட் தயாரிக்க. பயோபிளாஸ்டிக்கள் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்க. நைலான் வந்து கிளாத்து, கைட்டு, பட்டங்கள், இதெல்லாம் தயாரிக்க. டூத் ப்ரஷ், இதெல்லாம். அடுத்து வந்து பாலியூரேத்தன் அப்படிங்கிறது ஃபோம் மற்றும் ஷூ செல், ஷூ செல்ஸ் இருக்குல்ல, அது தயாரிக்க பயன்படுது. எதுவுமே வந்து ஒரு அந்த பக்கம் ராங், அதாவது இந்த குறியீடு போட்டிருக்காங்கன்னா அது வந்து அன்சேஃப்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக் ரெசின் கோடு 7 குறியீடு கொண்ட நெகிழி பொருட்களை நீங்கள் வாங்க நேரிட்டால் மேலும் ஆராய்ந்து அதனை பயன்படுத்துவதில் தெளிவு பெறுக. ஸோ இந்த மாதிரி குறியீடு உள்ள பிளாஸ்டிக்கை வாங்கக்கூடாது அப்படின்றதான், பாதுகாப்பு அற்றது. புரியுதுங்களா? ஸோ என்ன காரணம்னா ரெசின் குறியீடு 1 முதல் 6 முடிய உள்ள இவற்றில் பொருந்தாத அனைத்து நெகிழி பொருட்களும் இதில் அடங்குன்றாங்க. இதுவரையும் 6 நெகிழி பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் அடங்காத மிச்சம் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுமே இதுக்குள்ள அடங்கும். இதில் பிசி, ஏபிஎஸ் என்ற இருவகை நெகிழ்களும், அதாவது அந்த பாலிகார்பனேட்டும் அந்த ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டையின் ஸ்டைரினும் ரொம்ப ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு நெகிழி பொருள், ஒரு பிளாஸ்டிக். அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரெசின் கோடு, அதாவது ஆஷ் போட்டு 7 போட்டிருந்தா அதை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நோ கோட் அப்படின்றச்சுன்னா அதுல ரெசின் கோடும் கிடையாது, அதனுடைய எழுத்தும் கிடையாது. ஓகேங்களா, இதுல வந்து எந்த ஒரு நெகிழி பொருளும் மூலப்பொருளாக இருக்கலாம். ஸோ தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா கேன் பி எனி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ நெகிழி பொருட்கள் உருவாக்க தயாரிப்பாளர் எந்த ஒரு விதியையும் பின்பற்றவில்லை. இது ஆபத்தான வகையை சேர்ந்ததாக இருக்கலாம். எந்த தகவலும் இணைப்பில் இல்லாத நமக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால வந்து ரெசின் கோடு இல்லை அப்படின்னா அதை சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அப்போ ரெசின் கோட் 1 to 6 வரையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த 1 to 6ல வராத ஒன்று தான் 7ல் வருது. அதுல வந்து என்னென்ன வருதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ பாலிகார்பனேட், அடுத்து வந்து அக்ரிலோ நைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின், அக்ரைலிக், அப்புறம் வந்து பாலியூரேத்தன், இது எல்லாமே வந்து பாலிரெசின் குறியீடு, சரி பிளாஸ்டிக் ரெசின் குறியீடுல 7ல் வரக்கூடியது.
புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா? ஸோ எகைன் ஒரு பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிக் ரெசின் கோட் 1ன்றது பிஇடி, 2 வந்து HDPE, 3ன்றது PVC, 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா LDPE, 5 BP பாலிப்ரொபைலின், 5 வந்து 6 வந்து பாலிஸ்டைரின் PS, 7 வந்து இதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ரெசின் கோட் 7ல வரும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸஸ் இருக்கு. ஸோ அந்த பர்பஸ் தெளிவாக படிச்சுக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் சேஃப் பிளாஸ்டிக், சேஃப் எது, டேஞ்சரஸ் பிளாஸ்டிக் எது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெசின் கோடு அது வந்து சேஃபா சேஃப் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறாங்க. எப்படின்னா கொஸ்டின் மேக் பண்ணலாங்க. எஸ்பெஷலி தெர்மாக்கல்ல அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெர்மாக்குள்ள அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லக்கூடியதானே தெர்மாக்குள். ஏன்னா அது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கோம். தெர்மாக்குள்ன்றது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கனால அந்த கொஸ்டின்ஸ் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து PLA பிளாஸ்டிக், பாலிலாக்டிக் ஆசிட். PLA என்றால் பாலிலாக்டிக் ஆசிட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த மீனிங்? செயற்கை நெகிழிகளுக்கு, அதாவது சிந்தட்டிக் பிளாஸ்டிக்களுக்கு மாற்றாக அறிவியலாளர்கள் கண்டறிந்ததே இந்த PLA என்று சொல்லக்கூடிய பாலிலாக்டிக் ஆசிட் எனப்படக்கூடிய அமிலம். இது சில வகை நெகிழிகளுக்கு மாற்றாக அமைகிறது. எல்லாத்துக்கும் மாற்றாக இல்லை, ஒரு சில நெகிழிகளுக்கு மாற்றாக அமைகிறது. ஸோ பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு உரமாகும் தன்மை கொண்ட, உயிர்ப்புத்திறன் கொண்ட, வெப்பத்தால் இலகும் நெகிழி ஆகும். இலகும் நெகிழிகள்னா அப்ப அது என்ன, தெர்மோ செட்டிங்ல வருமா, தெர்மோ பிளாஸ்டிக்ல வருமா? தெர்மோ பிளாஸ்டிக் வகையை சார்ந்தது. சரியா? அப்படி இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஸோ பாலிலாக்டிக் ஆசிட், ஸோ இட் இஸ் அ சப்ஸ்டிட்யூட் ஃபார் சம் டைப் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஸோ பாலிலாக்டிக் ஆசிட் ஆர் பாலிலாக்டைடு இஸ் கம்போசபிள் அண்ட் பயோஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். என்ன வகை சார்ந்தது? தெர்மோபிளாஸ்டிக் வகையை சார்ந்தது. திஸ் பாலிமர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த பிளான்ட் சாஷ் எ கார்ன். ஓகேங்களா? ஸோ சோளம். ஸோ அந்த கார்ன்ல இருந்து பெறப்படக்கூடியது சுகர் கேன், பல்ப் ஃப்ரம் த சுகர் பீட்ஸ். PLA இஸ் அ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். நல்லா கொஞ்சம் மக்கும் தன்மை கொண்ட ஒரு பிளாஸ்டிக் தான். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஆஃப் ஃபுட் பேக்கேஜிங். ஓகே, ஃபுட் பேக்கேஜ் பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதற்கு பயன்படுத்தலாம். கேபேஜ் பேக்னா இருக்குல்ல, நம்ம குப்பை போடுற, அதாவது டஸ்ட்பின் பேக்ஸ், அண்ட் டிஸ்போசபிள் டேபிள் வேர், இதுக்கெல்லாம் வந்து இந்த PLA என்று சொல்லக்கூடிய பாலிலாக்டிக் ஆசிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடி தமிழ்லையும் இருக்கு. ஸோ நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கக்கூடிய வழிகளில் ஓகே, ஸோ எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. எதுல இருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க. சுகர் கேன், கார்ன்ல இருந்து அதிகமாக பெறப்படுது. எதற்காக பயன்படுதுன்னா ஃபுட் பேக்கேஜிங், கார்பேஜ் பேக் அண்ட் டிஸ்போசல் டேபிள் வேர்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த PLA என்று சொல்லக்கூடிய மக்கக்கூடிய இந்த பாலிலாக்டிக் ஆசிட் நெகிழி பயன்படுகிறது. செயற்கை பிளாஸ்டிக் ஒரு உதாரணம். சரிங்களா? செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக பயன்படக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான் இந்த PLA, பாலிலாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளில் 5R கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 5R கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 5R பிரின்சிபல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 5R? ரீயூஸ் தவிர்த்தல், ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், சரி ரெஃப்யூஸ்னா தவிர்த்தல், ரெடியூஸ்னா குறைத்தல், ரீயூஸ் அப்படின்னா மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிளிங் மறுசுழற்சி செய்தல், மற்றும் ரெக்கவர் மீட்டெடுத்தல். கேட்கலாம் 5R பிரின்சிபலில் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ 6 இது கொடுத்துட்டு ஏதாவது ஒரு 6 மாற்றி கொடுத்துருவாங்க. அப்ப என்னென்ன வரும்? ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரிகவர். அப்ப டஸ் நாட், வேற ஏதாவது வராது அப்படின்னா ரீகம்பைன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வராது. சரியா? அப்ப 5Rனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். 5Rனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கிளியரா? நெகிழி உண்ணும் பாக்டீரியா, பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா என்று அழைக்கப்படுவது. நெகிழி உண்ணும் பாக்டீரியா, பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா என்ன? 2016 ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலி எத்திலீன் டெராப்தலேட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஐடனெல்லா சகியன்சென்ஸ் 201 F6 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஐடனெல்லா சகியன்சென்ஸ் 201 F6 அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தத்தக்க பாலி எத்திலீன் டெராப்தலேட், PET பார்த்தோம் இல்லையா, அந்த PET என்று சொல்லக்கூடிய பாலி எத்திலீன் டெராப்தலேட் பாட்டில்களின் நெகிழியினை செரிப்பதை சோதித்து அறிந்தனர். அப்போ அதுதான் நெகிழி உண்ணும் பாக்டீரியா. அப்போ அந்த பாக்டீரியாவுடைய நேம் என்ன அப்படின்னா ஐடனெல்லா சகியன்சிஸ் 201 F6 அப்படிங்கிறது அந்த பாக்டீரியாவுடைய நேமு. எந்த நெகிழிகளை அது செரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா PET, பாலிஎத்திலீன் டெராப்தலேட். ஸோ இந்த பாக்டீரியாவானது BETase என்ற நொதியை சுரந்து, ஓகே, BETase பாலி எத்திலீன் டெராப்தலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ற நொதியினை சுரந்து PET பிளாஸ்டிக்கினை சிறிய மூலக்கூறுகளாக சிதைக்கிறது. இப்ப கேட்கலாம், நெகிழி உண்ணும் பாக்டீரியாவுக்கு உதாரணம் என்ன, அது எந்த வகையான பிளாஸ்டிக்குகளை உண்ணுகிறது அல்லது செரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டு அறிஞர்கள்? ஜப்பான் நாட்டில் 2016. புரியுதுங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, இதுவரையும் கிளியரா இருக்கா? ஸோ நெகிழி உண்ணும் பாக்டீரியா அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? த லாஸ்ட் ஒன் இஸ் கண்ணாடி, கிளாஸ். ஸோ கண்ணாடி தயாரிக்க சிலிக்கான் டை ஆக்சைடு உருக 1700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவுகளை உருக்கி அதனுடன் சோடியம் கார்பனேட் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? கண்ணாடி கிடைக்கிறது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக இரும்பு மற்றும் குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்களை சேர்ப்பதால் பச்சை நிற கண்ணாடி உருவாகிறது. அப்ப கேட்கலாம், பச்சை நிற கண்ணாடிக்கு என்னென்ன மெட்டல்ஸ் அவசியம்னா இரும்பு மற்றும் குரோமியம். அதே மாதிரி கண்ணாடியுடன் வெள்ளி அயோடைடு சேர்க்கும்போது, வெள்ளி அயோடினை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு பெறப்படும் கண்ணாடிகள் சூரிய ஒளி மற்றும் பிற ஒளிகள் அதன் மேல் படும் பொழுது கருமை நிற கண்ணாடிகளாக மாறுகிறது. அப்ப பச்சை நிற கண்ணாடி காரணம் என்ன? பிளாக் கிளாஸ் உருவாக காரணம் என்ன? அதற்கு காரணமான பொருட்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஃபரெண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. டிஃபரெண்ட் கிளாஸஸ் கலர்ஸ் இருக்கு. பிளாக் கிளாஸ் இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? கிரீன் கிளாஸஸ் இருக்கா? ஒயிட் கிளாஸஸ் இருக்கா? அந்த மாதிரி பல வகையான கிளாஸஸ் கண்ணாடிகள் இருக்கு. ஓகே, ஸோ அதற்கு காரணமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த இடத்துல தெரிய வேண்டும். ஸோ கண்ணாடிகள் பற்றியும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துடலாமா? அப்போ பாலிமரில் இது ஃபுல்லாமே படிக்கணுமா சார்? கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லது. ஓகே, பாலிமர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸில் விச் பேஸ்ட் ஆன் த சோர்சஸ், ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அடிப்படையில், தென் மேட் ஆஃப் சிந்தசிஸ் அடிப்படையில் எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். அதை அப்படியே தமிழ் மீடியத்திலையும் பார்த்தோம். சரியா? ரைட், அடுத்து பார்க்கக்கூடியது சோர்சஸ் அடிப்படையில், அதாவது பாலிமர்ஸை 2 வகையாக பிரிச்சாங்க. நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அடிஷன் பாலிமர்ஸ் எது? பாலித்தீன்ல 2 வகையான பாலித்தீன், HDPE, LDPE. வாட் ஆர் த டிஃபரன்ஸ்? கேட்டலிஸ்ட் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது, யூசஸ் என்ன? அடுத்த பாலி டெட்ராஃப்ளோரோஎத்திலீன் என்று சொல்லக்கூடிய டெஃப்லான் அப்படின்னா என்ன, அது எதற்காக யூஸ் ஆகுது? அடுத்து ஆர்லான்னா பாலி அக்ரிலோநைட்ரைல், PAN என்று அழைப்பார்கள், அது எதற்காக யூஸ் ஆகுது, எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து கிராஸ் லிங்க்டு, அதாவது குறுக்க பலபடியாக்கல் என்று சொல்லக்கூடிய கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்ல முக்கியமாக 5 பார்த்தோம். நைலான் 66, நைலான் 6, டெர்லினுக்கு இன்னொரு பேர் டாக்ரான், பேக்லைட் மற்றும் மெலமைன். ஓகே, இது எல்லாமே பாலிமர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்ன பாலிமர்ஸ்? கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு உதாரணமானது. அது ஒவ்வொன்றதுக்கான யூசஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நேச்சுரல் ரப்பர்ஸ்ல 2 வகையான ரப்பர், ஒன்று நேச்சுரல் ரப்பர், இன்னொன்று சிந்தட்டிக் ரப்பர். ஓகே, சிந்தட்டிக் ரப்பர் என்னென்ன? நியோஃப்ரின், பியூனா-S, பியூனா-N, இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் ரப்பருக்கு உதாரணம். பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸுக்கு உதாரணம் ஒரு 5 பார்த்தோம். BHB, BHBV, BGA, BLA, PCL. ஃபைபர்ஸ்ல அதே மாதிரி 2 வகை, நேச்சுரல் ஃபைபர்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். முதல் ரேயான் ஃபேக்டரி எங்க கட்டப்பட்டது? கேரளா, 1946. செமி சிந்தட்டிக் ஃபைபருக்கு உதாரணம் ரேயான். நைலான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஃபைபர். அடுத்து பார்த்தோம்னா பாலிஸ்டர்னா என்ன, பாலிகாட்னா என்ன, பாலிவூல்னா என்ன? ஓகே, PET ரொம்ப முக்கியமானது. பாலிஎத்திலீன் டெராப்தலேட் இஸ் a ஃபெமிலியர் பாலிஸ்டர். நேச்சுரல் ஃபைபருக்கு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ். அடுத்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். பிளாஸ்டிக்கை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார்? அந்த முதல் பிளாஸ்டிக் பேர் என்னது? பார்க்கிசன். உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ். தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். ஓகேங்களா? இலகும் நெகிழி, இறுகும் நெகிழி அப்படின்னு சொல்லி 2 வகையான நெகிழிகள் இருக்கு. இலகும் நெகிழிக்கு உதாரணம் கேரி பேக்கு, பாலிஎத்திலீன் டெராப்தலேட். இறுகும் நெகிழிகள் அதாவது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், பேக்லைட், மெலமின், இதெல்லாம் உதாரணம். ஓகே, 2க்குள்ள டிஃபரன்சியேஷன், அதனுடைய பிணைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பிளாஸ்டிக் ரெசின் கோடு, இதுதான் கொஸ்டினே இதுதான். ஸோ பிளாஸ்டிக் ரெசின் குறியீடு 1 வந்து PET, 2 வந்து HDPE, 3 PVC, 4 வந்து பார்த்தோன்னா LDPE, 5 வந்து பார்த்தோன்னா PP பாலிப்ரொபைலின்றது, 6 என்ன பார்த்தோன்னா பாலிஸ்டைரின். இதில் அடங்காதது பாலிரெசின் குறியீடு, பிளாஸ்டிக் ரெசின் குறியீடு 7. அதர்ஸ். ஓகேங்களா? அதில் PC வரும், ABS வரும், அக்ரலிக் வரும், பயோபிளாஸ்டிக்கல், நைலான், அடுத்து வந்து பாலியூரேத்தன், இது எல்லாமே வரக்கூடியது தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கோடே இல்லை அப்படின்னா அதில் வந்து என்ன கிடையாது, கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ரைட்,
அடுத்து பார்த்தோம்னா பிஎல்ஏ பிளாஸ்டிக் பாலிலாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சில செயற்கை அதாவது சில வகை நெகிழிகளுக்கு மாற்றாக இது அமைகிறது. இது ஒரு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் இலகும் நெகிழிக்கு உதாரணம். அடுத்து 5Rனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நெகிழி உண்ணும் பாக்டீரியாவுக்கு உதாரணம். ஸோ ஹைட்ரனெல்லா சகியன்சென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரனெல்லா சகியன்ஸ் அப்படி எஸ் F201 F6 அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. எந்த வகை நெகிழிகளை உண்ணுகிறது? பாலிஎத்தைலின் டெராத்தைலின் சொல்லக்கூடிய PET. ஓகே, அதில் சொல்லிக்கக்கூடிய நொதியினுடைய பேர் PETAS அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடியோட டைப்ஸ் என்ன? அது கண்ணாடி, அதில் முக்கியமாக அதோடைய டைப்ஸில் அந்த கலர் ஆஃப் கிளாஸஸ்க்கு காரணம் இரும்பு மற்றும் குரோமியம்னா கிரீன் கிளாஸஸ், பிளாக் கிளாஸ் காரணம் வெள்ளி அயோடைடு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பாலிமர்ஸில் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். இது எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் வேர் டு ஸ்டடின்னு பார்த்தோன்னா 7th சயின்ஸ் புக்கில் வந்து பாலிமர் கெமிஸ்ட்ரினே இருக்குது, பலபடி வேதியியல்னு ஒரு டாபிக். 12th கெமிஸ்ட்ரி புக்கில் பார்த்தோன்னா வால்யூம் 2ல் எவ்ரிடே லைஃப் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்கும். கடைசி டாபிக் 15th டாபிக் அன்றாட வாழ்வி வேதியியல்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த பாலிமர்ஸ் பற்றி இருக்குது. வித் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கும். ரியாக்ஷன் அந்த அளவுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். கொடுத்ததை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க போதும். பட் ரிசோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் நடத்தக்கூடியதை தெளிவாக எழுதிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து ஸ்கூல் புக்கையும் சைட் பை சைடாக ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கொண்டால் நல்லது. ஓகேங்களா? ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாலிமர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடியுது. தட்ஸ் இட். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். எனிவே see you next class. Thank you. Keep watching, keep preparing and then bye bye.